கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை, குரோதி வருடம் நவம்பர் மாதம் 2024 வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, அதிகாலை 1:51 முதல். இன்றைய திதி சதுர்தசி, காலை 8:07 முதல். இன்றைய யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 9 முதல் 11 வரை, பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன். இன்றைய நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். இனிமையான நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். ராசியில சந்திரன், 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமைந்திருக்கும். சுய தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடந்து வரும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். திடீர் பிரயாணம் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உற்சாகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் ஏற்படும் என்ற வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில செவ்வாய், 3ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் புதன், 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மேலும் பண வரவு நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தை இல்லா கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும்.
உடன் பிறந்தோர் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. தொழிலில் நன்மை ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வந்த ரெகுலர் வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் போதும் பேசும் போதும் கவனம் அதிகம் தேவை. இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசிக்கு இது ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சூரியன், 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறந்த முறையில் அமைந்திருக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் புதன், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்தில் ராகு சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்படுவார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் கைகூடும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக அமைந்துள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு இனிமையான நாள். நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். ராசியில் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு சந்திரன், 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்தில் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்தில் ராகு சந்திரன், 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் புதன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுவதும் காணப்படுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு சந்திரன், 4ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் இனிய நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது.
மீனம். மீன ராசிக்கு இது ஒரு இனிமையான நாள். நன்மைகள் மிக அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான சிறப்பான நாள். ராசியில ராகுவும் சந்திரனும். 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிரக அமைப்பு ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்துக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நன்மை ஏற்படும். திருமணமாகி குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் காலம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அதே சமயம் மீனராசிக்காரங்க இன்னைக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க என்ற வகையில் இந்த நாள் மீனராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.